வயசான சாவர நிலைமையில இருக்கிற கிஷோர் என்கிற கழுகு கிட்ட சின்ன சின்ன திருட்டுத்தனம் செய்யற ராணி குருவி வந்துச்சு. அப்போ அந்த வயசான கழுகு பேச முடியாம, வந்துட்டியா ராணி? நான் போய் சேர்றதுக்குள்ள வருவியா இல்லையான்னு பார்த்தேன். இப்படி வயசான கழுகு கிஷோர் சொன்ன உடனே, இப்போ வர வேண்டானா சொல்லிடு, வந்த வழியா திரும்பி போயிடுறேன். இப்படி ராணி குருவி திமிரா சொல்லிச்சு. உன்னோட இந்த திமிருதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட கஷ்டத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டேன்னு முதல்ல சொல்லு. சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்றேன், கவனமா கேளு ராணி. கேக்குறேன், சொல்லு. நான் எப்பவுமே சாவாம எப்பவுமே சின்ன வயசுலயே இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி கிஷோர் கழுகு சொன்ன உடனே ராணி குருவி திமிரா, அதற்காக என்னோட முடிய நானே வெட்டிக்கணுமா, இல்ல உன்னோட தலையில இருக்கிற முடிய நான் வெட்டி விடணுமா? முதல்ல சொன்னது கஷ்டம், ரெண்டாவது சொன்னது வேணா செய்யற, ஆனா அது கூட ஃப்ரீயா இல்ல, காசு கொடுத்தாதான். இப்படி நீனு வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருந்தா நான் சொல்ல மாட்டேன் ராணி. உனக்கு வேணும்னா நான் சொல்லுறத காதை கொடுத்து கேளு, இல்லனா இப்பவே இங்கிருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு கிஷோர் கழுகு சொன்ன உடனே 2 பேரு நடுவுல 2 நிமிஷம் மௌனமா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு, சரி ராணி, நான் சொல்றத கேளு. சரி சொல்லுங்க, கேக்குறேன். இந்த காட்டுல ஏதோ ஒரு இடத்துல சித்தாரான்னு காக்கா ஒண்ணு இருக்குது. அதுகிட்ட தங்க முட்டைங்க இருக்கு. அத நீனு எடுத்துட்டு வந்து கொடுத்தா, இல்ல கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்தே ஆகணும். எந்த காரணமும் சொல்லாம எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். நான் சொன்னது புரிஞ்சிச்சா? அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஆனா அந்த காக்கா கிட்ட இருக்கிற முட்டைய நான் திருடி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அது செய்யறாணி, ஆனா பத்திரமா செய். அது கூட சீக்கிரமா செய், ஏன்னா எனக்கு டைம் இல்ல. இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லாம அப்படியே முடிச்சிட்டீங்க? நீனே சொல்லு ராணி, உனக்கு என்ன வேணும்? காசு வேணுமா, தங்கம் வேணுமா, சொத்து வேணுமா, இல்ல இந்த காடு வேணுமா? எது வேணாலும் நீயே எடுத்துக்கோ. இந்த காடு எனக்கு எதுக்கு? என்கிட்ட காசு நகை இருந்தா நானே எடுத்துக்குவேன். அதனால எனக்கு அதை மட்டும் கொடுங்க. அந்த காக்கா கிட்ட இருக்கிற தங்க முட்டையை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான நகை பணத்தை நான் கொடுக்கறேன். இப்படி வயசான கிஷோர் கழுகு ராணி குருவி கிட்ட ஒரு டீல் பேசி முடிச்ச உடனே ராணி குருவி முட்டைய தேடிக்கிட்டு போயிடுச்சு. இது முதல்லயே பெரிய காடு, அதுக்குள்ள இந்த சித்தாரா காக்கா எங்க இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வயசான கழுகு கிட்ட டீல் பேசியிருக்கேன். இந்த மாதிரி டீல் பேசினதுக்கு அப்புறம் உயிரே போனாலும் சொன்ன வேலைய செஞ்சு முடிக்கணும், செய்யறேன். இப்படி சொல்லி ராணி குருவி முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரத்துல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு யாருக்குமே தெரியாம சித்தாரா காக்கா தங்க முட்டைய வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த தங்க முட்டைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட இருக்கிற முட்டைய மாயமந்திர முட்டைன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன், எப்போ என்னோட முட்டைய திருடிக்கலான்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த முட்டைக்குள்ள என்னோட பசங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பல்லவி புறா வந்துச்சு. என்ன பல்லவி, இங்க வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு நான் இங்க வந்தேன். என்ன விஷயம் அது? கிஷோர் கழுகு உங்ககிட்ட இருக்கிற தங்க முட்டைய திருட சொல்லி சின்ன சின்ன திருட்டுத்தனம் செய்யற அந்த குருவி கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காமா. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் வழியில ராணி குருவிய பாத்துட்டு தான் வரேன். நான் இந்த காட்டுக்கு புதுசுன்னு சொன்ன உடனே நான் சொல்றது உண்மைன்னு நினைச்சி சித்தாரா காக்கா கிட்ட தங்க முட்டை இருக்கு, அதை எடுத்துட்டு வர சொல்லி கிஷோர் கழுகு என்கிட்ட சொல்லிச்சு. உங்களுக்கு சித்தாரா காக்கா பத்தி தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டுச்சு.
இப்படி பல்லவி புறா சொன்ன உடனே சித்தாரா காக்காவுக்கு பயம் வந்துச்சு. உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா? அப்படி அது உங்ககிட்ட வந்து கேட்டு உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆவறது? அப்படி சொல்லிக்கிட்டே திடீர்னு மேல பறந்து அதோட வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட வீட்டு பக்கத்துல யாரும் கூட சந்தேகப்படுற மாதிரி நடமாடலன்னு தெரிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுச்சு. ராணி குருவிய பாத்தீங்களா? இல்ல, எதுவுமே என்னோட கண்ணுக்கு படவே இல்ல. நீ இனிமே என்ன பாக்க வராத. நீ இங்க இருக்கிறது கூட இப்போ நல்லதில்ல. அப்படி சொன்ன உடனே பல்லவி புறா மறுபேச்சு பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. சித்தாரா காக்கா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மரத்து மேல ராணி குருவி உக்காந்து சித்தாரா காக்காவை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த காக்கா நான் பாக்கலேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நான் இந்த காக்காவை பார்த்த விஷயம் இந்த காக்காக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படி நினைச்சுக்கிட்டு சித்தாரா காக்கா கிட்ட வந்துச்சு. சித்தாரா காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம, யார் நீ? எதுக்கு என்ன பார்க்க வந்த? நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு பல்லவி புறா சொன்னத நான் கேட்டேன். நீ நாடகம் ஆடாம உங்ககிட்ட இருக்கிற அந்த தங்க முட்டைய கொடுத்தேனா, நான் அதை எடுத்துட்டு போய் கிஷோர் கழுகு கிட்ட கொடுப்பேன். அப்போ கிஷோர் கழுகு எனக்கு பணம் நகைன்னு கொடுக்கும். அத வச்சு நான் சந்தோஷமா இருப்பேன். இங்க பாரு ராணி குருவி, நான் சொல்றத கவனமா கேளு. அந்த வயசான கழுகு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி என்கிட்ட இருக்கிறது மாயமந்திரம் தங்க முட்டை கிடையாது. அது என்னோட முட்டைங்க. அதுக்குள்ள என்னோட பசங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் கதைங்களை சொல்லுவேன்னு. கதை நல்லா இருந்தா அத நம்ம எழுதலாம். நான் எந்த கதையும் நம்ப மாட்டேன். நீயாவே வந்து அந்த தங்க முட்டைய கொடுத்தா நல்லது இல்லனா? அப்படி சொன்ன உடனே சித்தாரா காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அது தனக்குள்ள தானே, ராணி குருவி கிட்ட எதுக்கு எனக்கு சண்டை? நல்லா யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்படி கொஞ்சம் சோகமா, இங்க பாரு ராணி, என்னோட தங்க முட்டைங்களை நான் கொடுத்தாலும் நீ எடுத்துட்டு போவ, குடுக்கலனாலும் எடுத்துட்டு போவ. நீ எப்படியாவது எடுத்துட்டு போவ, அப்படிதானே? ஆமா சித்தாரா காக்கா, நீ என்ன பண்ணாலும் அந்த முட்டைய நானு எடுத்துட்டு தான் போவேன். நீயா கொடுத்தா உனக்கு நல்லது, இல்லனா? நான் இன்னைக்கு என்னோட தங்க முட்டைங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ நாளைக்கு வா, தரேன். அந்த வார்த்தைய ராணி குருவி நிஜம்னு நம்பி என்ன பார்த்து பயந்து நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கு. இல்லனா நான் சும்மா விடுவேனா? அப்படி சொல்லிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுச்சு ராணி குருவி. அன்னைக்கு நைட்டு தூங்காம ராணி குருவி கிட்ட இருந்து தன்னோட முட்டையை எப்படி காப்பாத்துறதுன்னு சித்தாரா காக்கா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவுதான் யோசிச்சாலும் ராணி குருவி கிட்ட இருந்து முட்டைய காப்பாத்துறதுக்காக சித்தாரா காக்காவுக்கு ஐடியாவே வரல. அந்த நேரத்துல குமாரி கொக்கு வந்துச்சு. சித்தாரா காக்கா, உன்னோட முட்டைய காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டா? சொல்லு குமாரி கொக்கு, ஐடியா உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு. நீ எப்படியும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர மாட்ட. உனக்கு தேவையான பொருளுங்களை எடுத்துட்டு வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் குமாரி கொக்கு. முதல்ல உன்னோட ஐடியாவை நீ சொல்லு. உன்னோட வீட்டை சுத்தி யாருமே வராத மாதிரி கரண்ட் ஷாக்க கொடுத்து விடு. இந்த விஷயத்த நம்ம ஆளுங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி பாத்துக்கோ. அந்த மாதிரி செய்யலனா உன்னோட முட்டை உனக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அப்படி சொல்லி குமாரி கொக்கு அங்கிருந்து போயிடுச்சு. சித்தாரா காக்கா ரொம்ப நேரமா யோசிச்சு யாருக்குமே தெரியாம கரண்ட் கம்பிய போட்டுச்சு. மறுநாள் சித்தாரா காக்கா தங்க முட்டைய குடுக்கலன்னு ராணி குருவி கோவமா சித்தாரா காக்கா வீட்டுக்கு வந்து கரண்ட்ல சிக்கிக்கிட்டு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன காப்பாத்து. எனக்கு உன்னோட தங்க முட்டை எதுவுமே வேண்டாம். நான் பொழைச்சாலே அதுவே எனக்கு போதும். அப்படி கேட்ட உடனே சித்தாரா காக்கா மனசரங்கி வந்து ராணி குருவிய காப்பாத்திச்சு. ராணி குருவி கையெடுத்து நன்றி சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இன்னைக்கும் போலவே அன்னைக்கும் அவங்களுடைய குறும்பு வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சந்து அப்படிங்கிற காக்காவும் காவியா அப்படிங்கிற புறாவும் ஆகாயத்துல பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா சந்து, இன்னைக்கு நம்மளுடைய இந்த குறும்புத்தனத்தை எங்க ஆரம்பிக்கிறது, யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? அதுதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
நம்மள பத்தி தெரிஞ்சு நாம செய்யற குறும்பு வேலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே நம்ம கண்ணுல படாம தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாம யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? ஆமாண்டா சந்து. அப்படி பேசிக்கிட்டு போற அவங்க பார்வையில ஒரு மரத்துக்கு கீழே வாயை திறந்து தூங்கிக்கிட்டு இருந்த கொக்கு தெரிஞ்சது. அத பார்த்து அவங்க சிரிச்சாங்க. என்னடா சந்து, ஆரம்பிக்கலாமா? ஆமா ஆமா, நம்ம வேலைய ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி வாயை திறந்து படுத்துக்கிட்டு இருக்கே அந்த கொக்கு. அந்த கொக்கு வாயில முதல்ல யாரு ஆயி போறாங்க பாக்கலாம். அத நான் முதல்ல பண்றேன். இல்ல இல்ல, அத நான் முதல்ல பண்றேன் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டு மாமரத்துக்கு அடியில படுத்திருந்த கொக்கு பக்கத்துல போனாங்க. முதல்ல சந்து காக்கா கொக்கோட வாயில ஆயி போயிடுச்சு. அதுக்கப்புறமா புறா ஆயி போயிடுச்சு. இப்படி ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்கன்னு ஆயி போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வாயில ஏதோ விழுந்துச்சு அப்படிங்கறத பார்த்து அத முழுங்கிடுச்சு அந்த கொக்கு. சந்து காக்காவும் காவியா புறாவும் அத பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட உடனேயே, டேய் சந்து, எதுக்குடா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, இப்ப நீ முழுங்குனியே, அது என்னது? ஐஸ்கிரீம் மாதிரி இல்ல இருந்துச்சு. அது ஒன்னும் ஐஸ்கிரீம் கிடையாது, நாங்க தான் உன் வாயில பாத்ரூம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே கொக்கு அவங்க 2 பேரையுமே திட்ட ஆரம்பிச்சுது. ஆனா சந்து காக்காவும் காவியா புறாவும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அப்படி கொஞ்ச தூரம் போய் ஒரு மரத்தோட கிளையில உக்காந்தாங்க. ஐயோ, சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குதுடா, இனிமே என்னால சிரிக்க கூட முடியாது. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட என்னுடைய நிலைமையும் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோயேன். கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கு மேல ஓய்வு எடுத்துக்கலாம். சரிடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்ச நேரம் வரைக்கும் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராணி குருவி அதோட முதுகுல 2 பானையில தண்ணியை சுமந்துக்கிட்டு வழி பார்த்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வீணா போன காக்காவும் புறாவும் எங்க இருக்கோ தெரியல. எப்படியாவது அவங்க கண்ணுல படாம ஊரு போய் சேரணும். இந்த தண்ணிய எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்பதான் அவங்க பணம் கொடுப்பாங்க. இல்லனா என் வாழ்க்கை நான் வாழ்றது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது மரக்கிளையில உட்காந்துருந்த சந்து காக்காவும் காவியா புறாவும் தண்ணி சுமந்துக்கிட்டு போற ராணி குருவிய பாத்துட்டாங்க. காவியா, அங்க பாரு, ராணி குருவி தண்ணி பானைய சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது பாரு. ஆமாண்டா, அந்த ராணி குருவி எப்பெல்லாம் பானையில தண்ணிய சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு அது விஜயசாந்தி மாதிரி தான் தெரியுது. அட ஆமா ஆமா, ராணி குருவி நம்ம விஜயசாந்தி மாதிரி ரொம்பவும் பலசாலி. அதனாலதான் பானைக்கு மேல பானையை வச்சு தண்ணியை சுமந்துக்கிட்டு போகுது பாரு. ஆனா எனக்கு இப்போ அதெல்லாம் தெரியாதுடா. என்ன பண்ணி அதை வெறுப்பேத்தலாம் அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து சில கற்களை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேல போயிடுச்சு. அந்த கல்லை கொண்டு போய் சந்து காக்கா முன்னாடி வச்சுது. இங்கிருந்து அந்த பானையை யாரு உடைக்கிறான்னு பாக்கலாமா? சரி, பாக்கலாம் அப்படின்னு காவியா புறா சொன்னதுமே சந்து காக்கா ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சுது. அவ்வளவுதான், அந்த கல்லு மேல இருக்கிற பானையில போய் பட்டுச்சு. அப்புறம் என்ன, அந்த பானையில இந்த தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு. அத பார்த்ததும் ராணி குருவி ரொம்ப கோவமா, எங்க இருந்துடா வந்து தொலைஞ்சிங்க நீங்க 2 பேரும்? வீணா போனவங்களா? உங்க பார்வையில நான் தான் இன்னைக்கு மாட்டினேனா அப்படின்னு சொல்லும் போதே காக்கா இன்னொரு கல்லையும் வீசிச்சு. அதுல இன்னொரு பானையும் உடைஞ்சு போச்சு. அப்படி அந்த பானை உடைஞ்சி தண்ணி எல்லாமே ராணி குருவி மேல ஊத்திருச்சு. தண்ணி ஊத்துனதுனால ராணி குருவி முழுசா நனைஞ்சு போச்சு. அத பார்த்து சந்து காக்காவும் காவியா புறாவும் 2 பேருமே சத்தமா சிரிச்சாங்க. ராணி கோவமா, உங்கள அப்படின்னு அவங்க 2 பேரை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது சந்து காக்காவும் காவியா புறாவும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ராணி குருவி எவ்வளவு வேகமா அவங்கள துரத்திக்கிட்டு போனாலும் அவங்க கிட்ட மாட்டாம இன்னும் வேகமா சிரிச்சுக்கிட்டே, வா வா ராணி குருவி, எங்களை புடிச்சு பாரு, உன் கோவம் அடங்குற வரைக்கும் எங்களை அடிச்சு பாரு. ஆமா ராணி, சீக்கிரமா வா, எங்களை சீக்கிரமா புடி, எவ்வளவு தோணுதோ அவ்வளவும் அடி, உனக்கு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கோம், மிஸ் பண்ணிடாத. ஆஃபர் நல்லா இருக்கா ராணி அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போகும்போதே பாவம் ராணி ரொம்பவும் சோர்வடைஞ்சிருச்சு. அதனால ஒரு மரத்தோட கிளையில உட்காந்துச்சு. இவங்க குறும்புத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இனி பொறுமையா இருக்க கூடாது, அவங்க பெத்தவங்க கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அதோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுல இருக்கிற வேற 2 பானையை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்புச்சு. இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எப்பவும் போலவே ராணி குருவி பானைக்கு மேல பானையை வச்சு தண்ணியை சுமந்துக்கிட்டு
போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட சந்தேகமே வராம சந்துவும் காவியாவும் 2 பேரும் கல்ல மேல் பானையில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போட போட தண்ணி குதிச்சு குதிச்சு ராணிக்குருவி முழுசா நனைஞ்சு போச்சு. என்ன இது, நான் நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை ஏதாவது பானையில இருந்து தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு மெதுவா கீழே இறங்குச்சு. அப்போ மேல இருக்கிற பானைய கவனிச்சுது. அந்த பானை போற கல்லாதான் இருந்தது. அப்பதான் ராணிக்குருவிக்கே புரிஞ்சுது, இந்த வேலைய அந்த குறும்புக்கார பறவைகள் தான் பண்ணிருக்கணும். ஆனா எப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. அவங்களுக்கு எப்படியாவது நான் பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த காக்காவையும் புறாவையும் பாத்துச்சு. அப்ப அதோட மனசுக்குள்ள, இனி இதுங்க குறும்புத்தனத்தை என்னால தாங்க முடியாது, எப்படியாவது இவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இவங்க கையாலேயே நான் தண்ணியை எப்படி எடுத்துட்டு வர வைக்க போற பாரு அப்படின்னு சொல்லி அதோட வீட்டுக்கு போச்சு. கதவை சாத்திக்கிட்டு 2-3 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. நாட்களும் போயிடுச்சு. ராணிக்குருவி தண்ணியை எடுத்துட்டு வரதில்ல அப்படிங்கறதுனால கிளி, கழுகு, கொக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து ராணிக்குருவியோட வீட்டுக்கு போனாங்க. ராணி ராணி அப்படின்னு கூப்பிட்டதும் ராணிக்குருவி வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. என்னாச்சு ராணி, எதுக்காக 2-3 நாளா தண்ணி எடுத்துட்டு வரல? சொல்லு ராணி, உனக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தா எங்ககிட்ட சொல்லிருக்கணும்ல. அதை விட்டுட்டு 2-3 நாளா தண்ணி எடுத்துட்டு வரலனா எப்படி சொல்லு? நான் ஒன்னும் உடம்பு சரியில்லைன்னு தண்ணி எடுத்துட்டு வராம விடல, கை கால் வலிக்குதுன்னு தண்ணி எடுத்துட்டு வராம விடல. அப்புறம் அந்த குறும்புக்கார பறவைகளோட குறும்புத்தனத்தை தாங்க முடியாம தான் நான் தண்ணி எடுத்துட்டு வரதில்ல. இது வெயில் காலம், எங்கேயுமே தண்ணி சரியா கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப தூரமா போய் ரொம்ப பத்திரமா 2 பானையில கஷ்டப்பட்டு தண்ணியை சுமந்துக்கிட்டு வரும்போது இந்த 2 பறவைங்களும் சேர்ந்து நான் தண்ணி கொண்டு வர பானையை உடைச்சிடுதுங்க. அப்படின்னா புது பானையை கொண்டு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அதை விட்டுட்டு நீ இப்படி பண்றது கொஞ்சமாவது சரியா இருக்கா? அந்த வேலையும் நான் செஞ்சுட்டேன். புது பானையை எடுத்துட்டு போய் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு வந்தா மேல இருந்து ஒவ்வொரு கல்லா போட்டு அந்த பானையில இருந்த தண்ணி எல்லாத்தையுமே ஏன் மேலேயே ஊத்த வச்சிட்டாங்க. ஆமாங்கய்யா, வர வர இந்த சந்து காக்கா, காவியா புறா செய்யற அந்த குறும்புத்தனம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தூங்கிக்கிட்டு இருந்த என் வாயில 2 பேரும் ஆய் போயிட்டு 2 பேரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட கழுகுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அது ரொம்ப கோவமா, சந்து காக்காவும் காவியா புறாவுமா அப்படின்னு கத்துச்சு. அப்ப கொஞ்ச தூரத்துல மரத்துக்கு மேல உட்கார்ந்திருந்த புறாவும் காக்காவும் அந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்து போய், அடியே கழுகு சத்தமா கத்துது, வா போலாம். அந்த சத்தம் ராணிக்குருவியோட வீட்டுக்கிட்ட இருந்துதான் வருது போல. சரி சரி வா வா, நம்ம சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி சந்து காக்காவும் காவியா புறாவும் ராணிக்குருவி வீட்டுக்கிட்ட போனாங்க. அப்ப அங்க இருந்த கொக்கு, கிளி, குருவி 3 பேரும் கோவமா பார்த்தாங்க. உங்க குறும்புத்தனம் எல்லாம் மீறி போகுது போல. நாங்க என்னங்க செஞ்சோம்? நீங்க என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கும் தெரியும், அது எங்களுக்கும் தெரியும். இப்போ அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க பண்ண குறும்புத்தனத்தினால ராணிக்குருவி தினமும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த தண்ணியை கொடுக்க மாட்டேங்குது. இன்னையில இருந்து நீங்களே ராணிக்குருவி கூட இருந்து ஆளுக்கு ஒரு பானையில தண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும். இல்லனா உங்க 2 பேரை நான் கொன்னுடுவேன். உங்களுக்கு அது புரியுதுல்ல அப்படின்னு மிரட்டி கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. அதை பார்த்து சந்து காக்காவும் காவியா புறாவும் முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ ராணிக்குருவியும் கிளியும் கொக்கும் அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சாங்க. அன்னையில இருந்து ராணிக்குருவி கூடவே இருந்து தண்ணியை சுமந்துக்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும்.